அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது சமீபத்தில் வெளியான படைத்தலைவன் திரைப்படத்தின் முதல் பாடலை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வரான சண்முக பாண்டியன் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு, நம் இசைஞானி இளையராஜா தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. ஸோ அதுல வந்த முதல் பாடலை பற்றி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த பாடலை இளையராஜாவே இயற்றியும் இருக்கிறார். விடுதலை 2 படங்களைப் போலவே இந்த படத்திலையும் அனன்யா பட் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோவை பார்க்கும் போதே அவர் தொலைச்ச ஒரு காதலியத்தான் தேடுறாரோ அப்படின்னு நம்மளுக்கு என்ன வைக்குது பல்லவியை பார்க்கும்பொழுது. ஆனா சரணத்துக்குள்ள போக போக அவர் உயிருக்குயிரா வளர்த்த யானையை தொலைச்சிட்டு தான் தேடுறாரு அப்படிங்கிறத இளையராஜா மிக அழகா புரிய வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட கதைக்களம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இவரோட தாடி, அவரோட மேக்கப்பு, அவர் ஒரு யானையோட சேர்ந்து போறது அப்படியெல்லாம் பார்க்கும்போது விக்ரம் பிரபு கதாநாயகனா அறிமுகமான கும்கி படம் நம் நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியல. ஏன்னா அந்த படத்தின் மாதிரியே அந்த படத்துல எப்படி தம்பிராமையா விக்ரம் பிரபு கூடவே இருந்தாரோ அதே மாதிரி இதுல சண்முக பாண்டியன் கூடவே இயக்குனர் கஸ்தூரி ராஜா வராரு. இப்படி ஒண்ணுக்கொன்னு நம்ம ஒற்றுமைப்படுத்தி ஓமைப்படுத்தி பாக்குற மாதிரியே 2 படங்களுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்குமோன்னு தோணுது. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சது கூடுதல் சிறப்புன்னு ஏன் நான் சொன்னேன்னா, அவர் பிறந்ததே ஒரு மலையடிவார கிராமம் தானே அப்படிங்கிறதுனால அதனோட இயல்பு தானாவே அவரோட லிரிக்ஸ்ல விழுதோ, அந்த காடு சார்ந்த பாடல் அந்த கதைக்களத்துக்கு பாடலோ இசையோ அமைக்கும் போது தன்னை போல அவருக்கு தன்னோட பிறந்த ஊரோட பாதிப்பு வருதோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது. ஏன்னா அந்த யானை சுற்ற அந்த காடு அதையெல்லாம் வச்சு அவர் பாட்டு எழுதுனது அவ்வளவு இனிமையா இருக்குது. பாடலோட 2வது சரணத்துல பாத்தீங்கன்னா, பணத்துக்காக விற்கிறதுக்காக நான் உன்னை வளர்த்தனேன், எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சங்கள் எத்தனையோ கோடி கொடுத்து உன்னைக்கு விலைக்கு கேட்டாங்க, ஆனா அதையெல்லாம் கொடுக்காம நான் இப்போ என்னையே அறியாம உன்னை தொலைச்சிட்டனே அப்படிங்கிற அந்த கதாநாயகனோட ஏக்கம் அப்படியே நம்ம மனசுல தெரியுது. ஆனா இவ்வளவு இசையமைச்சு இவ்வளவு தெளிவா தமிழ் தெரிஞ்சு தமிழ் பாடல் எழுதின இளையராஜா இந்த இடத்துல ஒரு சிறு தவறு பண்ணிட்டாரோன்னு எனக்கு என்ன தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த யானை ஒரு களிறு, அதாவது ஆண் யானை. ஆனா அவர் பாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காதலிய ஓமைப்படுத்தி பாடுற மாதிரி, ஒரு பெண்ணை உருவகப்படுத்தி பாடுற மாதிரியே இருக்குது. ஸோ அப்போ அவர் உண்மையிலேயே தன்னோட காதலியை தொலைச்சிட்டு தேடுறாரா இல்ல தம்பி மாதிரி வளர்த்த யானையை தொலைச்சிட்டு தேடுறாராங்கிற குழப்பம் நமக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.